நம்ம வர்ணம் ஸ்பின்னிங் அண்ட் டையிங் மில்ஸோட ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு பணம் ரெடி பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, உங்க பணத்தை ஐபிஓ அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படும். இங்க பேங்க் டிரான்சாக்ஷன் மட்டும்தான், கேஷ் டிரான்சாக்ஷன் கிடையவே கிடையாது. ஷேர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில கேஷ் டிரான்சாக்ஷன் கிடையவே கிடையாது. அப்படி இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க உங்களை தப்பா கைட் பண்றாங்க. நீங்க தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து விலகி போயிருங்க. ஓகேயா? பேங்க் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இங்க. பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு இப்பெல்லாம் பேன் கார்டு தேவைப்படுது. மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேன் கார்டு ஒரு மேண்டேட்டரி டாக்குமெண்ட். சோ பேன் கார்டு ரெடி பண்ணிக்கோங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஐபிஓ அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா ஐபிஓல அலோகேட் பண்ற அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அந்த லாட்ஸ் உங்களுக்கு நானு கொடுக்கணும் அப்படின்னா எங்க கொடுப்பேன்? எந்த அக்கௌண்ட்ல கொடுப்பேன்? பேங்க் அக்கௌண்ட்ல ஷேர்ஸ் வச்சுக்க முடியாது. ஷேர்ஸ் வச்சுக்கிறதுக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு, அதுதான் டிமேட் அக்கௌண்ட். நிறைய பேசணும், நாளைக்கு பேசலாம். வர்ணம் ஸ்பின்னிங் அண்ட் டையிங் மில்ஸோட ஐபிஓக்கு நம்மளாம் ரெடி ஆயிட்டு இருக்கோம். இந்த கம்பெனியோட மொத்த மதிப்பையும் கணக்கு பண்ணி அதை சின்ன 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 வேல்யூஸா பிரிச்சோம்னா ஒவ்வொரு யூனிட், சின்ன சின்ன பகுதி, ஒவ்வொரு பங்கு, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அடிப்படையா ஒரு வேல்யூ இருக்கு. அது ஃபேஸ் வேல்யூன்னு சொல்றோம். இப்போ வளர்ந்து நிக்கிற ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? ஃபேஸ் வேல்யூ மேல கூடுதல் மதிப்பு பிரீமியமா சேர்த்து இப்போ நான் என்ன விலைக்கு வித்தேன்னா கட்டுப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு